இவன் போல அவன் இல்லை, அவன் வராமலும் முடியாது. அவன்தான் இப்போ கேரளா முழுக்க எதிரொலிக்கும் குரல். வேடன். குரல் இல்லாதவர்களுக்கு குரல் கொடுத்தவன். 1994 பிறந்தவன். திரிஷூர், கேரளா. பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணின பின்னணி. அப்பா மலையாளி, அம்மா இலங்கை ஜெஃப்னா ரிஃப்யூஜி. அவன் வாழ்க்கை மைக்ரோஃபோன் இல்லாத ஒரு பாடல் மாதிரி தான் ஆரம்பித்தது. ஏழை பின்னணியில் இருந்தாலும் அவன் கண்ணில் ஏதோ ஒரு ஃபயர் இருந்துச்சு. அவன் ஃபேம்காக ராப் செய்யலை, அவன் சொசைட்டியில் அடக்கப்பட்டவர்களுக்கு வாய்ஸாக ராப் பண்ணான். வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். இது அவன் டைட்டில் இல்லை, அது அவன் மிஷன். 2025 அவன் ராப்பில் பிஜேபி நாயகரை திட்டுற மாதிரி வேர்ஸ் வந்துச்சு. கேஸ் போட்டாங்க, மோடியை அவமதிச்சான்னு. ஆனால் வேடன் ஒரு செகண்டுக்கும் தலை குனியலை. காஸ்ட், கிளாஸ், ரிலிஜன் எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு ராப் தான் எனக்கு ஆயுதம்னு சொல்லிட்டான். போலீஸ் அவனை 6 கிராம்ஸ் கஞ்சா வைத்ததுக்காக கைது பண்ணிச்சு. அதுக்கு மேலே அவன் செயினில் இருந்த டைகர் டூத்க்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் போட்டாங்க. ஆனால் அவன் காமா இருந்தான். சத்தியம் பேசுகிறதுக்கு என்னென்ன சொத்து, அதை நான் கலட்ட மாட்டேன்னு திமிர் காட்டினான். ஒரு ஸ்டேஜ் ஷோ கேன்சல் ஆச்சுன்னா பப்ளிக் ஃபுல் ரைட் மாதிரி ஃபைட் பண்ணாங்க. அவனும் வயலன்ஸில் கலந்து கொள்ளலை. 2024 மஞ்சுமல்ஸ் பாய்ஸ் படத்துக்கு குதந்திரம் ராப் பண்ணி பாராட்டுகளை வாங்கினான். அவன் குரல் இந்தியாவில் மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட்டுக்கும் போனது. நாஸ் ஓப்பன் பண்ணிய மாஸ் எப்பிஎல் இந்தியாவில் கதைன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணினான். காசா பசங்களுக்காக குரல் கொடுத்த அவன் தமிழ் ப்ளஸ் மலையாளமில் ஒரு பயங்கர கொம்போ ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். ஒரு தெருவின் பையனுன்னு சொசைட்டி அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாலும் இப்போ அவன் மைக்கை மட்டும் இல்லை, மனங்களை வசியம் பண்ணுறான். பாதை தெரியலைன்னா பார்த்து போடலாம், ஆனால் பயந்துட்டு ஓட முடியாது. இது வேடன் கதை இல்லை, நம்ம எல்லோருடையும் கதை. உண்மை பேசுகிறவனை பாதையை சொசைட்டி பிளாக் பண்ணலான்னா அவன் பாதையை புது பேர் வச்சு பிளாட் பண்ணுவான். சத்தியத்தால் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை, அந்த ஜெயிலையே ஒரு ஸ்டேஜாக மாற்றுவேன். நீ பார்த்தது ராப் இல்லடா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் புரட்சிக்கு எழுப்புற நெருப்பு. இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் உங்கள் இதயத்தை தொட்டிச்சா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ஸ் ஆஃப் யாசிர் யூடியூப் சேனலுக்கு. டிக்டாக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வாய்ஸ் ஆஃப் யாசிர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குரல் கேட்கணும்னா நம்ம மேலேயே குரல் எடுப்போம்.